பால் விலை ஏறிடுச்சு, சக்கரை விலை ஏறிடுச்சு. ஆனா சம்பளம் மட்டும் ஏறுற மாதிரியே தெரியல. யாருதான் இதெல்லாம் வந்து சரி செய்வாங்கன்னு தெரியல. இதெல்லாம் மாத்தணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? யாருன்னா நல்லவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மாறும். வர 21ஆம் தேதி திருச்சியில வந்து மக்களின் மாநாடுன்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்குது. தற்சார்பு பொருளாதாரம் மேம்படையும்னு சொல்றாங்க. படிச்சவங்க படிக்காத எல்லாருக்கும் வேலைன்னு சொல்றாங்க. அந்த மாநாடுக்கு நானும் போறேன், நீயும் வா, மாறுவோம் மாற்றுவோம். இந்த தந்தை இதை அழைப்புதல் வந்துருங்க. கண்டிப்பா வரும். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வருகிற 21ஆம் தேதி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திருச்சியில் நடக்கவிருக்கிறது. இது நம் இனத்தின் திருவிழா. எல்லோரும் கூடுவோம். தமிழ் பேரின பெருவிழா. வென்று வாகை சூடுவோம். திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே. இந்த மாற்றத்திற்கான மாபெரும் மக்கள் மாநாட்டிற்கு உங்கள் அன்பு பிள்ளைகள் அதை நடத்துவதற்கு மிகுந்த நிதி நெருக்கடியில் இருக்கிறோம். எப்போதும் நீங்கள் திரள் நிதி திரட்சியில் தந்து உதவுகிற அந்த நிதியின் வலிமையை கொண்டுதான் இந்த நாம் தமிழர் என்கிற அரசியல் பேரியக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது, முன்னேறி கொண்டிருக்கிறது. எப்போதும் போல இம்முறையும் இந்த மாநாட்டிற்கு நிதியுதவி செய்து உங்கள் பிள்ளைகளின் கைகளை வலிமைப்படுத்த வேண்டும் என்று உங்கள் அன்பு மகன் உரிமையோடும் உறவோடும் உணர்வோடும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி நாளை அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.